உங்கள் ஜாய் டிவியில் திங்கள் முதல் சனி வரை இரவு 10 மணி முதல் 10:30 மணி வரையும் மற்றும் ஒவ்வொரு வெள்ளியும் மாலை 8:30 மணி முதல் 9:30 மணி வரை. செங்கடல் இருந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, எரிகோ வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, யோர்தான் வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, கோலியாத்து வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, பின்னாடி மட்டும் வச்சிட மாட்டேன். ரிவைவல் நைட் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக தீர்க்க தரிசன செய்திகளை சகோதரர் பீட்டர் எல்விஸ் பிரசங்கிப்பார் மற்றும் சகோதரி அனிதா பீட்டர் அவர்கள் துதி ஆராதனை ஏறெடுப்பார்கள். மனிதர்களின் வார்த்தையால் பாதிக்கப்பட்டது போதும், கடவுளின் வார்த்தையால் பாதிக்கப்படுவோம் வாருங்கள். நமக்குள் இருக்கும் இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு காட்டும் நேரம் இது. வாருங்கள், இயேசுவுக்காய் எழும்புவோம். செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம், துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம், துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம், நம்மை மறவாமல்
ரபா. கர்த்தர் செய்த நன்மைக்காக எல்லாம் வாய்களை திறந்து எல்லா ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? அவர் உங்கள் வாழ்க்கையில், நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ நன்மைகளை பண்ணியிருக்கிறாரு. அந்த நன்மைகளை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நம்மை மறவாத, நம்மை விட்டு விலகாத அவருடைய கிருபைக்காக எல்லாம் நன்றி சொல்லுவோமா? அப்பா உங்களுக்கு நன்றி சொல்கிற ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்பா உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். எப்போ நம்ம ஆண்டவர் நம்ம இருதயத்தில் இயேசுதான் நம்மளுடைய ரட்சகர் நம்ம இருதயத்தில் எப்போ ஏற்றுக்கொண்டோமோ அன்னைக்கே ஆண்டவர் நம்மளுடைய பாதையை ஜீவனின் பாதையாக மாற்றிட்டார். எப்போ உங்கள் இருதயத்தில் இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்களோ, ரட்சிக்கப்பட்டீங்களோ, அந்த நாளில் இருந்தே அவர் நம்மளோட ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு. ஏன்னா அவர் உடன்படிக்கையின் தேவன். அவர் நம்மளோட ஒரு உடன்படிக்கை போட்டிருக்கிறாரு. அந்த உடன்படிக்கை பண்ணியிருக்கனால நம்மளுடைய பாதையை ஜீவனின் பாதையா மாற்றி இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க மரணத்தின் விளிம்புல நீ நிற்க வேண்டிய அவசியமே இல்லை. மரணத்தின் பாதையில போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா உங்களுடைய பாதை மரணத்தின் பாதை கிடையாது. உங்களுடைய பாதை கவலையின் பாதை கிடையாது. கண்ணீரின் பாதை கிடையாது. வேதனையின் பாதை உங்களுக்கு கிடையாது. கலக்கத்தின் பாதை உங்களுக்கு கிடையாது. ஏன்னா ஆண்டவர் அந்த பாதையிலிருந்து திருப்பி ஜீவனுக்கு நேராக உங்களை நடத்தி இருக்கிறாரு. ஜீவனின் பாதையில நம்மளை திருப்பி விட்டுருக்கிறாரு. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஏன்னா அவர் ஜீவன் உள்ளவர். நம்ம ஜீவனுள்ள தேவனை ஆராதிச்சுட்டு இருக்கிறோம். இந்த வேலையில நம்ம ஆண்டவரை, ஜீவனுள்ளவரை, உயிரோடு எழுந்தவரை நம்ம ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அதனால நம்ம வாழ்க்கையில மரணத்தின் பாதை கிடையாது. அவர் ஜீவனுக்கு நேராய் நம்மை திருப்பி விட்டுருக்கிறாரு. நீங்க இப்போ இந்த ஆராதனையில எங்களோடு இணைந்து இருக்கிற யாரா இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கை மரணத்தின் பாதையில் இருக்கிற மாதிரி இருந்தாலும் இப்போ நீங்கள் விசுவாசிக்கும் போது ஆண்டவர் நம்ம உங்களோட ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு. உங்கள் வாழ்க்கையை அவர் ஜீவனின் பாதைக்கு நேராக திருப்பியிருக்காரு. நீங்கள் விசுவாசிக்கும் போது உங்களுடைய வாழ்க்கை ஜீவனுக்கு நேராக திரும்புது. ஹல்லேலூயா. ரியா ஷாகா பாபால தூரா பலரபா ரபா. பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மீண்டும் உங்களை இந்த ரிவைவல் வொர்ஷிப் மற்றும் ரிவைவல் நைட் மூலமாக சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. பிரியமானவர்களே, நேற்று நாம் தியானித்தது போல தான் இன்றைக்கும் நாம் அற்புதங்கள், அடையாளங்களை நாம் தியானிக்க போகிறோம். இன்றைக்கி பாருங்கள், அதிசயம், அற்புதம் அப்படின்னாலே நம்ம என்ன நினைக்கிறோம்? கர்த்தருடைய வல்லமை, இவைகள் எல்லாத்தையும் நம்ம என்ன நினைக்கிறோன்னா ஏதோ நம்ம சுயநலத்துக்காக அதை பயன்படுத்திக்கலாம்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை பாருங்கள். கர்த்தருடைய வல்லமை ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனின் வாழ்க்கைக்காக மாத்திரமல்ல, அந்த தனிப்பட்ட மனிதனின் மூலமாகவும் அந்த மனிதனையும் ஆசீர்வதித்து அந்த மனிதனின் மூலமாக ஒரு பெருங்கூட்டத்தையும் ஆசீர்வதிக்கவே கர்த்தர் அந்த மனிதனை எடுத்து பயன்படுத்தி அவன் மூலமாக தமது வல்லமையை காட்டி அவனுடைய வாழ்க்கையையும் அவனுடைய ஊழியத்தையும் ஆசீர்வதித்து அதன் மூலமாக திரளான ஜனங்களை ஆசீர்வதிக்கவே விரும்புகிறார். ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா, இன்றைக்கி ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாரும் என்ன செய்கிறோம்? தேவனுடைய வல்லமையை நம்முடைய சுயநலத்துக்காக மாத்திரம் பயன்படுத்தி கொள்கிறோம். என் குடும்பத்துக்காக, ஆண்டவரே என் வாழ்க்கையை இப்படி ஆசீர்வதிங்க, என் வாழ்க்கையை அப்படி ஆசீர்வதிங்க, என்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்க, என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க அப்படின்னு ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளேயே கர்த்தருடைய வல்லமையை நாம் பயன்படுத்தி கொள்ள ஆசைப்படுகிறோம். இது ஒரு என்ன சொல்கிறோம்? ஒரு சுயநலம். கர்த்தருடைய அற்புதங்களோ, அதிசயங்கள், நன்மைகள் எல்லாம் நம்ம மட்டும் அனுபவிச்சுக்கிட்டு, நம்ம மட்டும் பெற்றுக்கொண்டு, நம்ம கிட்ட இருக்கிற கர்த்தருடைய வல்லமையை நமக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிறோம், நம்ம மட்டும் அனுபவிக்கிறோம், நம்ம மட்டும் அதை என்ஜாய் பண்ணிக்கிறோம், அது நன்மைகளை நம்ம மட்டும் பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் கர்த்தருடைய வேதமோ கர்த்தரோ அது நமக்கு அதற்காக மாத்திரம் அவருடைய வல்லமையை நமக்கு கொடுக்கல. கர்த்தர் என்ன நினைக்கிறார்னா, நம்ம வாழ்க்கையிலையும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து நம் மூலமாக ஆயிரங்களை, லட்சங்களை, கோடிகளை அந்த அற்புத அடையாளங்கள் மூலமாக தொட ஆசைப்படுகிறார். ஆண்டவருடைய வல்லமை மிக பெரியது. அந்த மிகப்பெரிய வல்லமை ஏதோ என்னை மட்டும் ஆசீர்வதிப்பதற்காக மாத்திரமல்ல, என் வாழ்க்கையில் மாத்திரம் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நான் பார்ப்பதற்காக மாத்திரமல்ல. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு எல்லாருடைய ஜபமும் அப்படிதான் இருக்கு. ஆண்டவரே எனக்கு அதை செய்யுங்க, இதை செய்யுங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க, அப்படிதான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். என்னைக்கு நாம மக்களுக்காக, தேவனுடைய ராஜ்யத்துக்காக வாழ நாம் முயற்சி எடுக்கிறோமோ அப்பொழுது பார்ப்போம் நம் வாழ்க்கையில்
அற்புதங்களையும் அதிசயங்களையும். இன்னைக்கு ஏன் என் வாழ்க்கையில் அற்புதங்கள் அதிசயங்கள் இல்லை பிரதர், நான் ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறேன் கிடைக்க மாட்டேங்குதுன்னா, ஆண்டவர் உங்கள் கையில் உங்ககிட்ட ஒரு மிகப்பெரிய கடவுளின் வல்லமையை, கடவுளின் அதிகாரத்தை உங்ககிட்ட கொடுத்துருக்கிறாரு. அதை நீங்கள் உங்களுக்கு மட்டும் பயன்படுத்திட்டு இருக்கீங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரன் அவருடைய டெபிட் கார்டை உங்ககிட்ட கொடுத்து நீங்கள் எவ்வளோ பணம் வேணால் எடுத்து எல்லாருக்கும் கொடு அப்படின்னு சொல்லிட்டாருன்னா, அந்த கார்டை வச்சு நீங்கள் உங்களுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது எப்படி இருக்கும் பாருங்க. அவர் என்ன நினைப்பார், நீயும் என்ஜாய் பண்ணு, ஆனால் மற்றவர்களும் அதுக்கு என்ஜாய் பண்ணணும் இல்லையா, மற்றவங்களும் அதை அனுபவிக்கணும் இல்லையா, அதுக்காக தானே இவ்வளவு பணம் சம்பாதித்து அதை நான் உன் கையில் அந்த டெபிட் கார்டை கொடுத்தேன். ஆனால் அது நீ மட்டும்தான் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்க, மற்றவங்களுக்கு யாருக்கும் கொடுக்க மாட்டேங்கிற அப்படின்னு என்ன செய்வார், ஒரு டைம் பார்ப்பார், ரொம்ப நீ மட்டும் என்ஜாய் பண்ணிட்டீங்கன்னா அந்த கார்டை உங்கள் கையிலேருந்து பிடுங்கி வேற யார் மக்களுக்கு போய் கொடுப்பான்னு பார்க்க ஆரம்பிச்சிருவார் பாருங்க. பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. ஏன் என் வாழ்க்கையில் அற்புதங்கள்லாம் நின்றுடுச்சு பிரதர், ஒரு நாள் வரைக்கும் அதிசயங்கள் நடந்துட்டு இருந்துச்சு நின்றுச்சு பிரதர், ஒரு டைம் என் லைஃப் அப்படியே டாப்பில் போகிற மாதிரி போயிட்டே இருந்துச்சு ஆனால் நின்றுச்சு பிரதர் அப்படின்றீங்களா? யோசிச்சு பாருங்க, எங்கே நம்ம சுயநலமாக இருந்தோம், கர்த்தருடைய வல்லமையை எங்கே நம்ம சுயநலமாக பயன்படுத்திக்கிட்டோம். நான், என் சர்ச்சு, என் குடும்பம், என் பிள்ளைங்க இவங்க மட்டும் வளர்ந்தா போதும் அப்படின்னு நம்ம என்னைக்கு நினச்சோம், அன்னைக்கு தான் பிரச்சனை. கர்த்தருடைய ஆசீர்வாதம் என் வீட்டுக்கு வரைக்கும் இருந்தால் போதும், என் வீட்டை தாண்டி எங்கேயும் போக வேணான்னு நம்ம எப்போ நினச்சோம், அன்னைக்கு தான் பிரச்சனை. பிரியமானவர்களே, கர்த்தருடைய மகத்துவங்களை, கர்த்தருடைய வல்லமையை இந்த உலகத்திற்கு நாம் காட்ட வேண்டியவர்கள். இன்றைக்கு நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், நம்ம குடும்பத்துக்கு மட்டும், நமக்கு மட்டும், நானும் என் குடும்பமும் பொழைச்சா போதும், அதுவே இன்னைக்கு பெரிய விஷயமா இருக்குன்னு நினச்சிட்டோம். அப்படி இல்லை பிரியமானவர்களே. இங்கே பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வச்சு நான் சில வார்த்தைகளை நான் உங்களோடு பேச ஆரம்பிக்கிறேன். இங்கே பாருங்கள், இங்கே ஆண்டவர் தன்னுடைய ஊழியத்தில் அவர் கால் எடுத்து வச்ச உடனே இங்கே நடக்கிறத பார்க்குறோம். மத்தேயு 3வது அதிகாரம் 16வது வசனம். இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்தில் இருந்து கரை ஏறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அப்படின்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கு வானம் மூடப்பட்டிருந்ததா? பிரியமானவர்களை நல்லா கேளுங்க, ஊழியத்தில் வராரு, ஞானஸ்நானம் எடுத்துட்டு ஊழியத்துக்குள்ள என்ட்ரு ஆகிறாரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் ஊழியத்தில் காலை எடுத்து வச்ச உடனே இங்க பாருங்க சொல்லுது, ஞானஸ்நானம் பெற்று ஜலத்தில் இருந்து கரை ஏறின உடனே ஆண்டவருக்காக, பரலோக ராஜ்யத்துக்காக அவர் எடுத்து வைக்கிற முதல் ஸ்டெப்பாக இதை நம்ம பார்க்குறோம். அவர் ஊழியத்துக்குள்ளே வராரு, ஊழியத்துக்குள்ளே என்ட்ரு ஆகிறாரு. அவர் மேலே வச்ச தரிசனத்துக்கு, அவர் மேலே வச்ச அழைப்புக்கு முதல் படி எடுத்து வைக்கிறாரு. ஞானஸ்நானம் பெறுகிறாரு. யோவான் ஸ்நான் கிட்ட தன்னை தாழ்த்தி ஞானஸ்நானம் பெற்று அவர் கரை ஏறும்போது பிரியமானவர்களே, வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. உங்களுக்கு சொல்கிறேன், எப்போ கர்த்தர் உங்கள் மேலே வச்சிருக்கிற அழைப்பில் நீங்கள் கால் எடுத்து வைக்கிறீங்களோ அப்போ உங்களுக்கு வானம் திறக்கப்படும், உங்களுக்கான வானம் திறக்கப்படும். பிரதர், என் வானம் திறக்கவே இல்லை, பரலோகம் திறக்கவே இல்லை பிரதர், எனக்கான பரலோகத்திலிருந்து கம்யூனிகேஷனே கட்டாயிருக்கு பிரதர்ன்னு சொல்கிறீங்களா? பிரியமானவர்களே, உங்கள் மேலே இருக்கிற அழைப்பில், உங்கள் மேலே இருக்கிற தரிசனத்தில் ஆண்டவர் உங்ககிட்ட என்ன ஊழியம் கொடுத்துருக்கிறாரோ அதில் ஒரு கால் எடுத்து வைங்க. அல்லேலூயா. காலே எடுத்து வைக்காம வானம் திறக்குமான்னு பார்க்குறீங்க? அப்படி இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அவர் ஊழியத்தில் கால் எடுத்து வைக்கும்போது பிரியமானவரை, பிதாவானவர் அவரை கனம் பண்ணி அவருக்காக வானத்தை திறந்தார், பரலோகத்தையே திறந்துட்டாரு. அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஊழியத்தில் கலந்து இறங்கி பாருங்க, குடும்பத்துக்காக இறங்கி இறங்கி நீங்கள் பண்ணது போதும், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக நீங்கள் இறங்கி பண்ணது போதும், உங்கள் ஆஃபீஸில் ஜாபுன்ட்டு உங்கள் மேனேஜருக்காக நீங்கள் இறங்கி பண்ணது போதும், உங்கள் முதலாளிகளுக்காக நீங்கள் இறங்கி பண்ணது போதும், உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் இறங்கி பண்ணது போதும். வேலைன்னு உங்கள் வேலையிலேயே நீங்கள்
இறங்கி இறங்கி பண்ணது போதும். அதனால் நீங்கள் என்னத்தை சம்பாதிச்சிங்க, அதனால் நீங்கள் என்ன உயர்வா பார்த்தீங்க? பிரியமானவர்களே, அதை பார்த்ததை காட்டில நான் சொல்லுகிறேன், ஒரு மனிதன் கடவுளுக்காக, கடவுள் தன் மேல் வைத்த அழைப்புக்காக ஒரு அடி எடுத்து வச்சானா என்ன நடக்குது தெரியுமா? அவனுக்கான வானம் திறக்கப்படுகிறது, அவன் தேவைகளின் வானம் திறக்கப்படுகிறது, அவன் ஆசீர்வாதங்களின் வானம் திறக்கப்படுகிறது, அவன் ஊழியத்திற்கு தேவையான எல்லா காரியங்களின் வானம் திறக்கப்படுகிறது, பரலோகமே திறக்குதுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மனுஷன் சரியான பாதையில் வரும்போது, கர்த்தர் அவருக்கு வச்சிருக்கிற பாதையில் வந்து நிற்கும் போது, ஊழிய பாதையில் கால் எடுத்து வைக்கும் போது, அவன் மேலே இருக்கிற அழைப்பு என்னவோ எதுவோ அந்த அழைப்பில் ஒரு ஸ்டெப்பு வைக்கும்போது அவருக்கான வானம் திறக்கப்படுகிறது. இன்னைக்கு நிறைய பேர் பிரச்சனை என்ன தெரியுமா? பிரதர், என் கதவு திறக்க மாட்டேங்குது, ஆசீர்வாத கதவுகள்லாம் மூடியே இருக்குது பிரதர், எனக்கான பரலோகம் மூடி இருக்கிற மாதிரியே இருக்கே, இங்கேருந்து என்ன பேசினாலும் ஆண்டவருக்கு கேட்குதானே தெரியலையேன்றீங்க. பிரியமானவர்களே, உங்கள் அழைப்பில் கால் எடுத்து வைங்க. ஆண்டவர் உங்களை என்ன செய்ய சொல்கிறாரோ, உங்களுடைய நோக்கம் என்ன, உங்கள் மேலே இருக்கிற திட்டம் என்ன, அதில் எடுத்து வைங்க. அன்னைக்கு அவருக்கு ஒரு பிளான் இருந்தது, பிதா கொடுத்த ஒரு திட்டம் இருந்தது. என்னன்னா, யோவான் ஸ்நானகரிடம் போய் அவர் ஞான ஸ்நானம் பெற வேண்டும், பெற்று ஊழியத்தில் கால் எடுத்து வைக்கணும். அதை போய் நிறைவேற்றுகிறார். அதை நிறைவேற்றும் போது அவருக்கான வானம் திறக்கப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்களே, உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், கடவுளின் பாதையிலே, உங்கள் ஊழிய பாதையிலே கால் எடுத்து வைங்க, உங்களுடைய வானம் திறக்கப்படும். அல்லேலூயா. அடுத்தது பார்க்கிறோம், தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம் மேல் வருகிறதை கண்டார். அவர் கடவுளை கண்டார், கடவுளின் ஆவியை கண்டார். பிரியமானவர்களே, எங்க கடவுளை லைஃப்ல பார்க்கவே முடியல பிரதர். என் வாழ்க்கையில ஆண்டவர் இருக்கிறாரா, என் ஊழியத்தில் ஆண்டவர் இருக்கிறாரா, என் பிசினஸ்ல ஆண்டவர் இருக்கிறாரா, என் பிள்ளைங்க வாழ்க்கையில ஆண்டவர் இருக்கிறாரா, ஆண்டவர் எங்க என் லைஃப்ல தேடி பார்த்தா கூட கிடைக்கல. எங்கெங்கேயோ பார்க்குற கடவுளை லைஃப்பில் பார்த்துடலாமா, ஆண்டு இருக்கிற மாதிரியே தெரியலன்னு சொல்கிறீங்களா? பிரியமானவர்களே, உங்கள் ஊழிய பாதையில் உங்கள் மேலே இருக்கிற அழைப்பில் ஒரு ஸ்டெப்பு எடுத்து வைங்க. ஆண்டவர் உங்களை என்ன செய்ய சொல்கிறாரோ அதில் ஒரு ஸ்டெப்பு எடுத்து வைங்க. கடவுளை நீங்கள் பார்ப்பீங்க. தேவ ஆவியானவர் புறாவை போல் அவர் மேல் இறங்கி வந்தார். அல்லேலூயா. உங்க குடும்பத்தில் இல்ல, உங்க மேல பாப்பீங்க. அல்லேலூயா. உங்களுக்குள்ள இருக்கிறதா பாப்பீங்க. அன்னைக்கு வந்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள வந்து தங்கினார். இன்னைக்கும் பிரியமானவர்களே, உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவரை நீங்க பார்ப்பீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவை நீங்க பார்ப்பீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவை பார்க்க முடியலையா, ஆவியானவரை பார்க்க முடியலையா, என்னைக்கு உங்க மேல இருக்கிற அபிஷேகத்தையும் அழைப்பையும் நீங்க மதிச்சு கால் எடுத்து வைக்கிறீங்களோ, உங்களுக்குள்ள இருந்து ஆவியானவர் வெளிப்படுவதை நீங்க பார்ப்பீங்க. உங்களுக்குள்ள வாசம் செய்கிற கடவுள் வெளிப்படுவதை நீங்க பார்ப்பீங்க. பிரதர், மாம்சம்தான் வெளிப்படுது பிரதர், எனக்குள்ள ஆண்டவர் வெளிப்படுற மாதிரி தெரியலன்றீங்களா? பிரியமானவர்களே, உங்க மேல என்ன அழைப்பு இருக்கோ அந்த அழைப்பின் பாதையில ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு பாருங்களேன். ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு பாருங்க. ஒரே ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு, சிங்கிள் ஸ்டெப்பு நான் சேலஞ்ச் பண்றேன். ஒரு சிங்கிள் ஸ்டெப் உங்க மேல இருக்கிற அழைப்புல ஒரே ஒரு அடி எடுத்து வச்சு பாருங்க. சடனா ஹெவன் உங்களுக்கு ஓப்பன் ஆகிறத பார்ப்பீங்க. சடனா காட்லி விஷனை பார்ப்பீங்க, காடை பார்ப்பீங்க, தேவ ஆவியானரை பார்ப்பீங்க. அன்னைக்கு வெளியே இருந்து அவங்களுக்கு காட்சி கொடுத்துருக்கலாம். பிரியமானவரை, இன்னைக்கு நான் சொல்றேன், அந்த இயேசு கிறிஸ்துவும் அவர் மேல் வந்த பரிசுத்த ஆவியானவரும் இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிறாங்க. அவங்க என்னமா செய்வாங்க? அவங்க நமக்குள்ள இருந்து வெளிப்படுவாங்க. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில கடவுளை இந்த ஜனம் பார்க்கும். அல்லேலூயா. அது மாத்திரமில்லை, இங்க பாருங்க, அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, பிரதர், கர்த்தருடைய சத்தத்தை கேட்கவே முடியலன்னு சொல்றீங்களா? உங்க மேல இருக்கிற அழைப்புல உங்க ஊழிய பாதையில ஒரு கால் எடுத்து வச்சு பாருங்க. காட்ஸ் வாய்ஸ் அழகா கேட்கும். ஆமென். இங்க பாருங்க, அன்றியும் வானத்தில் இருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. அல்லேலூயா. நேசகுமாரனா, இவரில் பிரியமாய் இருக்கிறேனா? பிரியமானவர்களே, நீங்க ஊழிய பாதையில
பாதையில் கால் எடுத்து வச்சு பாருங்க, கர்த்தருடைய நேசத்தை உங்கள் வாழ்க்கையில் பார்ப்பீங்க, கர்த்தருடைய பிரியத்தை உங்கள் ஊழியத்தில் பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. எங்க பிரதர் கடவுளுடைய அன்பு, கடவுளுடைய பாசம், கடவுளுடைய பிரியம் இதெல்லாம் என் வாழ்க்கையில் எங்க பிரதர்ன்னு கேட்குறீங்களா? உங்கள் மேலே இருக்கிற அழைப்பை மதிச்சு, உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகத்தை மதிச்சு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு பாருங்க பிரதர். கடவுளுடைய அன்பு உங்கள் முன்னாடி கரை புரண்டு ஓடும். கடவுளுடைய பிரியம் உங்கள் வாழ்க்கையில் கரை புரண்டு ஓடுறத நீங்கள் பார்ப்பீங்க. கடவுளுடைய சத்தத்தை நீங்கள் கேட்பீங்க. அவர் சொல்லுவார், இவன் நேசர், என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் பிரியமாக இருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொன்ன மாதிரி நீங்கள் ஊழியத்துக்காக வந்துட்டீங்க, களத்தில் நின்றுட்டீங்க. உடனே சொல்லுவார் ஆண்டவர், உங்களை பார்த்து சொல்லுவார், சிஸ்டர் பிரதர் உங்களை பார்த்து சொல்லுவார், இவர் என் நேசகுமாரன், இவர் மேல் பிரியமாக இருக்கிறேன், இவள் மேல் பிரியமாக இருக்கிறேன். கர்த்தர் சொல்லுவார். அவருக்காக, தேவனுடைய ராஜ்யத்துக்காக, ராஜ்யத்தின் களத்தில், ஊழிய களத்தில் இறங்கி நின்றுட்டீங்க. அவருடைய அன்பை பார்ப்பீங்க, அவருடைய பிரியத்தை பார்ப்பீங்க, அவருடைய நேசத்தை பார்ப்பீங்க. ஒரு மனுஷனை கடவுள் நேசிச்சா, ஒரு ஊழியக்காரனை, தேவனுடைய பிள்ளையை கடவுள் நேசிச்சா என்ன செய்வார்? அவர் பிரியம், அவர் நேசம் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுவரைக்கும் வெளிப்படாத விதத்தில் வெளிப்படும். எஸ், ஆமென். கர்த்தர் கண்டிப்பாக செய்வார் பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும். இயேசு கிறிஸ்துக்கு அப்படி தான் அவர் வெளிப்படுத்தினார். ஆனால் நல்லா பார்த்துக்கணும் பாருங்க. அதுக்கு முன்னாடி சில வசனங்களை படிப்போம். மத்தேயு 3வது அதிகாரம் 13வது வசனம். அப்பொழுது யோவானால் ஞானஸ்நானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார். யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதா இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான். பார்த்தீங்களா, ஒரு பெரிய, நான் சொன்ன பார்த்தீங்களா, இந்த 15, 16, 17 வசனங்களின் ஆசீர்வாதங்கள் எல்லாம் தடுக்கிறது யாரு? ஒரு மகா பெரிய தீர்க்கதரிசி, ஸ்திரீகளில் பிறந்தவர்களில் அவனுக்கு நிகரே என்றார். பெரிய ஒரு தீர்க்கதரிசி தான். அவர் என்ன சொல்றாரு? அவருக்கு வச்சிருந்த பிளான், பிதா கொடுத்த திட்டம் எல்லாத்தையும் மறந்துட்டு என்ன சொல்றாருன்னா, அவருக்கு தடை செய்கிறாராம். ஆண்டவர் ஞானஸ்நானம் பிதாவுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு வருகிறார். ஊழிய பாதையில் கால் எடுத்து வச்சு வரார் இயேசு கிறிஸ்து. வந்தாலே ஃபஸ்ட்டு வர்றதே ஒரு தடை. அதுவும் ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசிக்கிட்ட இருந்து வருது தடை. அதை அப்படின்னு இயேசு கிறிஸ்து உடைச்சாரு. பாருங்க பிரியமானவர்களே, உங்களுக்கு கைடன்ஸ் எங்கேருந்து வருது? ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கர்த்தர் உங்களுக்கு ஒன்று சொல்லிட்டாருன்னா, உங்களுக்கு கன்ஃபார்மாக பேசிட்டாருன்னா, உங்கள் மேலே இருக்கிற அழைப்பும் அபிஷேகமும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அதில் நீங்கள் இறங்குறீங்கன்னு நினச்சிக்கோங்க. அதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் இறங்குறீங்க, உடனே உங்களுக்கு ஒரு தடை வருது. யாரு தடை? எங்கிருந்து வருது? மகா பெரிய தீர்க்கதரிசி. ஜனங்களெல்லாம் அவரை தேடி ஓடுறாங்க. அந்த தீர்க்கதரிசி கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு தடை வருதுன்னா, இங்கே பிரியமானவர்களே, உடனே கர்த்தர் சித்தம் போல, கர்த்தர் சித்தம் இல்லை போல இருக்குன்னு பின்வாங்கிடாதீங்க. உங்களுக்கு ஆண்டர் கன்ஃபார்மாக பேசிட்டாருன்னா, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு தெளிவாக வந்துருச்சுன்னா, நீங்கள் எப்பேற்பட்ட ஆள் அதை தடுத்தாலும் அது நீங்கள் நின்றுடக்கூடாது. அந்த மாதிரி நின்று நிறைய பேர் தரிசனத்தை விட்டு விலகி போயிட்டாங்க. பிரியமானவர்களே, கர்த்தர் சொல்லிட்டாருன்னா போதும். அது எவ்வளோ பெரிய ஆள் சொன்னாலும் அந்த வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுக்காதீங்க. பாருங்க, அவர் என்ன சொல்றாரு? யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதாக இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான். இந்த சுய தாழ்மை, இந்த மாம்ச சிந்தை, இதெல்லாம் இங்கே ஊழியத்தில் வேலைக்கு ஆகாது. இவர் தன்னை தாழ்த்துக்கிற மாதிரி தன்னை தாழ்த்தி என்னது ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழியத்தின் அழைப்புக்கும் ஒரு ஊழியத்திற்கும் தடையாக இருக்க பார்த்தார் யோவான் ஸ்நானகன். சில பேர் பார்த்தீங்கன்னா பிரதர் அப்படின்வாங்க, அங்கே பார்த்தாலே தெரியும் ஒரு சுய தாழ்மை இருக்குன்னு. கூட இருக்கிறவங்கெல்லாம் செக் பண்ணி பாருங்க, சுய தாழ்மையில் உங்களுக்கு குழி நோன்றாங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. கைடன்ஸ் எங்கேருந்து வருது? ஆலோசனை யாரிடம் இருந்து வருகிறது? உங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கும், திட்டம் இருக்கும். இல்லை அது வேணாம், அதை செய்யாதீங்கன்னு சொன்னால்
கேட்காதீங்க. கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறார், அதில் வீறு நடை போடுங்க. அதில் போனால் தான் அற்புதங்கள் அதிசயங்கள். செக் பண்ணுங்க பிரதர், ஏன் ரொம்ப நாளாக அதிசயங்கள் இல்லை, ஏன் அற்புதங்கள் கொஞ்ச நாளாக இல்லை, அப்படி இல்லாமல் இருந்தால் செக் பண்ணுங்க. ஏன் என் வாழ்க்கையில் அற்புதங்கள் கொஞ்சம் நடக்காமல் இருக்குது, அப்போ சரியான பாதையில் போயிட்டுருக்கீங்களா செக் பண்ணிக்கோங்க. கடவுளுடைய வழி நடத்துதலில் தான் இருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. யாராவது ஒருத்தவங்களுடைய ஆலோசனையை கேட்டு தவறாக போயிட்டீங்களா செக் பண்ணுங்க. ஆண்டவர் பார்த்தாரு, ஆண்டவர் சொல்கிற பதில் பாருங்க. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது. இப்பொழுது இடங்கொடு. எதுக்கு இடங்கொடு? தேவனுடைய சித்தத்துக்கு இடங்கொடு. உன்னுடைய சித்தம் இல்லை, உன்னுடைய சுய மாம்ச சிந்தனை இல்லை. இப்பொழுது தேவ சித்தத்துக்கு இடங்கொடு, தேவனுடைய திட்டத்துக்கு இடங்கொடு, தேவனுடைய அழைப்புக்கு இடங்கொடு, தேவனுடைய அபிஷேகத்துக்கு ஊழியத்துக்கு இடங்கொடு. இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாய் இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். திரும்ப ஆணுடைய வார்த்தை வந்தவன் என்ன ஆயிட்டாரு, திரும்ப சென்ஸ்குள்ளே வந்துட்டார். ஆவியானவரின் சென்ஸுக்குள்ளே வந்துட்டார். ஆணுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். பிரியமானவர்களே, இதுதான் நான் சொல்லுகிறேன். உங்களை டைவர்ட் பண்ணுற காரியங்கள், கர்த்தருடைய பாதையிலேருந்து உங்களை வழி விலக செய்கிற காரியங்கள் ஏதாவது இருக்குதா செக் பண்ணுங்க. வானம் மூடியே இருக்குதா, உங்களுக்கான வானம் திறக்கப்படாமல் இருக்கா செக் பண்ணிக்கோங்க. சரியான பாதையில் இருக்கீங்களான்னு. உங்கள் ஊழிய பாதையில் பிரியமான நீங்கள் என்னைக்கு கால் எடுத்து வச்சிங்களோ உங்கள் வானம் திறக்கப்பட்டே இருக்கும். உங்களுக்கு கர்த்தருடைய சத்தம் கேட்கப்பட்டு கொண்டே இருக்கும். கர்த்தருடைய நேசத்தையும் பிரியத்தையும் பார்த்து கொண்டே இருப்பீங்க. திடீர்னு நீங்கள் போகிற பாதையில் உங்கள் வானம் மூடப்பட்டிருக்கிற மாதிரி தெரியுதா? கர்த்தருடைய நேசத்தையும் பிரியத்தையும் சத்தத்தையும் கேட்கக்கூடாத மாதிரி இருக்குதா செக் பண்ணுங்க. உடனே அலாட் ஆகணும். என்னடா இது, நமக்கு திறக்கப்பட்ட வானம் மூடப்பட்ட மாதிரி இருக்குது, செக் பண்ணிக்கணும். என்ன அதிசயமோ அற்புதமோ கொஞ்சம் கர்த்தருடைய சத்தமோ கேட்க முடியல, பார்க்க முடியல, அலாட் ஆகணும். யாராவது ஒருத்தவங்களுடைய ஆலோசனை கேட்டு விலகி போயிருக்கீங்களான்னு. மிகப்பெரிய தீர்க்கதரிசி தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே டைவர்ட் பண்ண பார்த்துட்டாரு. மிகப்பெரிய தீர்க்கதரிசி தான் பிதாவின் சித்தத்திலிருந்து வெளியே பேசிக்கிட்டு இருக்கிறாரு. கேர்ஃபுல்லாக இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும். கர்த்தருடைய என்னை பொறுத்த வரைக்கும் பிரியமானவர்களே, ஆண்டோடைய வார்த்தை வந்துருச்சுன்னா யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன். கர்த்தர் ஒரு காரியத்தை பேசிட்டாருன்னா நான் 10 வாட்டி இல்லை 20 வாட்டி கன்ஃபர்மேஷன் பண்ணுவேன். அதுக்கு மேல் கொண்டு எந்த கோழியாத்த மாதிரி நின்னாலும், செங்கடல் மாதிரி நின்னாலும் அடுத்த ஸ்டெப்பு வச்சு போயிட்டே இருப்பேன். ஏன்னா எனக்கு தெரியும், அப்படி நான் வச்சு வந்தப்பெல்லாம் கர்த்தர் என்னோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்தார். பிரியமானவர்களே, அற்புதங்களுக்காகவும் அதிசயங்களுக்காகவும் ஏங்குங்க. அற்புதங்களை அடையாளங்களை ஆண்டவர்கிட்ட அனுபவிக்கிறவங்க தான் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. எல்லாரும் எனது ஜெபிப்போமா? நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசப்பா, இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த வார்த்தைகளை உங்கள் கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். இந்த வார்த்தைகள் 30, 60, 100 ஆண்டவரே பலன் தருவதாக. இயேசப்பா, எங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிடுச்சு. எங்களுக்கு நீர் கொடுத்துருக்கிற வல்லமை, எங்கள் வாழ்க்கையில் நீர் செய்ய ஆசைப்படுகிற அற்புதங்கள் அதிசயங்கள் எல்லாம் ஆண்டவரே எங்களுக்காக சுயநலமாக மாத்திரம் அல்ல, அதை நாங்களும் அனுபவித்து அநேகருக்கு கடத்துகிறவர்களாக, அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறவர்களாக நாங்கள் வரணும், வாழணும். இந்த உலகத்தை இயேசுவின் பக்கம் திருப்பணும் ஆண்டவரே. அதற்காக தான் எங்களை நீங்கள் முன்குறித்திருக்கீங்க ஆண்டவரே. தேவனுடைய வல்லமையை எங்களுக்காக மாத்திரம் சுயநலமாய் பயன்படுத்துகிறவராய் அல்லாமல் அநேக ஜனங்களுக்காய் தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறவர்களாக நாங்கள் வாழணும். கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் மிக நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.